வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மாணவர்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். பேரண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சார் அப்பார் ஐடின்னு சொல்கிறாங்க, ஆதாரில் வந்து நேமு பார்க்கணுன்றாங்க, அப்புறமா ஹேண்டு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வைக்கணுன்றாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் டவுட்டு கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கன்ஃபியூஷன் கிடையாதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. யூடியூப் சேனல் பார்க்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறது எப்படி சார் நாங்கள் கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஐப்பை வந்து கிரியேட் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆதார் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்க சொல்லி என்டிஏ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் நீட்டுக்கு வரப்ப சப்போஸ் நம்மளுடைய நேம் வந்து அதில் வேறு மாதிரி இருந்து, நம்ம 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி தான் நேமை வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப போடணும். நம்ம அப்போ 10th மார்க் ஷீட்டில் சப்போஸ் நான் வந்து என் நேம் வந்து அங்கே கோவிந்தராஜ் ஆர் அப்படி இருந்ததுன்னா, என்னுடைய ஆதார்லையும் அதே மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், செக் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி தான் இப்போ கோவிந்தராஜ் ஆர் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கா, விட்டுருங்க, எந்த சேஞ்சஸுமே தேவையில்லை. சப்போஸ் என் பேர் வந்து கோவிந்தராஜ் ஆருக்கு பதிலாக கோவிந்தராஜ் ராமையா அப்படின்னு எங்கள் அப்பாவுடைய நேமு வந்திருந்ததுன்னா அதில் என்ன பண்ணும், அப்போ நம்ம போட்டுட்டு ஆதார் நம்பர் வந்து நம்ம வந்து வெரிஃபிகேஷனுக்கு செக் பண்ணுற கொடுக்குறப்ப மேட்ச் ஆகாது. சப்போஸ் ஆதாரில் வந்து கோவிந்தராஜ் ஆர் இருந்ததுன்னா மேட்ச் ஆகிடும். சப்போஸ் கோவிந்தராஜ் ராமையான்னு வரப்போ அதில் நேம் இருக்கிறதுனால அதில் மிஸ் மேட்ச் ஆகிறப்ப நம்மளுக்கு எடுத்துக்காது. அதனால் என்டிஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தயவுசெய்து 10th மார்க் ஷீட்டில் நம்ம கரெக்ஷன் இனிமேல் பண்ண முடியாது. அதனால் ஆதாரில் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொடுத்து கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படின்றாங்க. இது கஷ்டமா? இது கஷ்டமே கிடையாது, ரைட்டா? அதே போல் ரெண்டாவது, ஆதாரில் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இப்போ 2/5/1978 72 73 அப்படின்றப்ப சில பேருக்கு 25 மட்டும் போட்டிருக்கோம், இயர் கொடுத்துருக்க மாட்டாங்க. சில பேருக்கு இயர் மட்டும் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்காது. அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? மூணாவது, நம்ம சின்னதில் தான் எடுத்துருப்போம். சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபோட்டோஸ்லாம் குழந்த ஃபோட்டோ இருக்கும். இப்போ எக்ஸாம் எழுத போகிறப்ப பார்த்தீங்கன்னா மாறா இருக்கும். ஏன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஃபோட்டோ எடுத்துருப்போம், அப்போ சின்ன குழந்தையாக இருந்திருப்போம். இப்போ ஒரு 12th போய் நம்ம நீட் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றப்ப நம்மளுடைய ஆக்சுவல் ஃபோட்டோவையும் அதை வெரிஃபை பண்ணுறப்ப ஐடென்டிட்டி பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி இப்போ ரீசெண்ட் ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதை ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தம்ப் இம்ப்ரெஷன் அப்போ வைக்கிறப்ப வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிங்கரோட தம்பு மட்டும் தான் வச்சுருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிங்கருமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷனை வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே தம்பு மட்டும் தான் வச்சுருக்கீங்க, பழைய எல்லா ஃபிங்கரும் வைக்கல அப்படின்னா நீங்கள் எல்லா ஃபிங்கரையுமே வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் 5வது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஃபோட்டோஸில் இந்த கண்ணோட இம்ப்ரெஷன் வந்து இப்போ எடுக்கிறதுல வந்து பார்க்குறாங்க. அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ரெகக்னேஷன் பண்ணுறது, ஃபேஸ் ரெகக்னேஷனுக்காக அதை செக் பண்ணுறாங்க. சப்போஸ் அது நீங்கள் ஏற்கனவே பண்ணலை அப்படின்னா ஆதார் சென்டரில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கிடுங்க. இது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில், சில பேங்க்கில் பண்ணுறாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறாங்க. இல்லை என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஆதார் அப்டேட் பண்ணக்கூடிய சேவை மையம் இருக்குது, அதில் போனீங்கன்னா பண்ணிடுவாங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை, ரைட்டா? இதை தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 14ஆம் தேதி என்டிஏ வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆதார் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு, ரைட்? ஒன்று. ரெண்டாவது, அதுக்கப்புறமா இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆதார் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ராசஸை கொஞ்சம் பக்காவாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால என்னன்னா ஆப்பர் ஐடியை வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அகாடமிக் பர்மனண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படின்றாங்க, ரைட்டா? இதை வந்து நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இது 11th 12th இப்போ படிச்சுட்டு இருக்காங்கன்னா கரண்ட்லேயே ஸ்கூல்லேயே பண்ணிக்கிங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் பண்ணி கொடுக்கலன்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸு. இது நீங்கள் என்ன பண்ணணும், டிஜிலாக்கர் ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம், நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்னுடைய வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன், தென் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, காலேஜ் படித்த மார்க் ஷீட்ஸ், இது எல்லாத்தையும் வச்சுருப்போம். தென் வந்து டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குது. இன்சூரன்ஸ், எது வேணாலும் நம்ம போட்டு வச்சுருப்போம். இப்போ ஆல்ரெடி டிஜிலாக்கர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம வெப்சைட்டில் போயிட்டு கூகுளில் போயிட்டு செக் பண்ணுங்கள், கூகுள் சர்ச்சில் போய் டிஜிலாக்கர் அப்படின்னு ஓப்பன் பண்ணுங்கள், டிஜிலாக்கர் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா சைன்இன் பண்ணுங்கள். இல்லைன்னா புதுசாக இருக்கிறவங்க சைன் அப் பண்ணி நம்ம ஆதாரில் லிங்க் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க, ரைட்டா? இதை லிங்க் பண்ணி வச்சுட்டோன்னா எப்படி ஆப்பர் ஐடி வந்து நம்ம வந்து அதில் கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணது அப்படின்ற ப்ராசஸை இப்போ பார்க்கலாம்.
ஆபார் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து டிஜிலாக்கரில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். குரோமில் போயிட்டு டிஜிலாக்கர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் சைன்இன் சைன் அப் இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்கும். மொபைல் நம்பரோ இல்லைனா யூசர் நேம் ஏற்கனவே கிரியேட் பண்ணிருப்போம், இல்லை ஆதார், நம்ம இதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஆதார் போட்டு நம்ம கிளிக் பண்ணினோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி கேட்கும். அதில் ஓடிபி வந்ததுமே நம்ம அதில் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே வெரிஃபைடு நம்மளுக்கு ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்போம், செக்யூரிட்டி பின். அந்த செக்யூரிட்டி பின்னு போட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உள்ளே போயிடும். உள்ளே போனதுமே நம்மளுக்கு என்ன ஜென்ரேட் பண்ணோம், இப்போ ஆபார்னு சர்ச் டாக்குமெண்ட்டுன்னு போனீங்கன்னா ஆபார்னு அடித்தோன்னா நம்மளுக்கு அகாடமிக் பேங்க் கிரெடிட்னு வரும். அந்த பேங்க் கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பார் ஐடி வந்துருக்குல்ல, இதை கிளிக் பண்ணதுமே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் நம்மளுடைய ஆல்ரெடி நேம் வந்துடும், டேட் ஆஃப் பர்த் வந்துடும், நம்ம என்ன ஜெண்டர் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் அதில் ஆல்ரெடி இருக்கும் வந்துடும். ஐடென்டி வேல்யூ இருக்குல்லையே, அதில் ரோல் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த மாதிரி கேட்கும். அதில் 10th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன ரோல் நம்பரோ அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறமா கீழே வந்து ஐடென்டி டைப் இருக்குல்லையா, அது ரோல் நம்பரா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரா அப்படின்றத கேட்கும். அதை கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய அட்மிஷன் இயர் நம்ம 20 22 23 அது கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட்னு வருது இல்லையா, அதில் வந்து சென்ட்ரல் போர்டுன்னா சென்ட்ரல் போர்டுன்னு வரும். இதில் நான் தமிழ்நாடு போர்டுன்னு கொடுக்குறப்ப அதில் கிடையாது. அதனால் நன்னுன்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா கீழே கெட் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வருதுல ஆப்பார் ஐடியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த டவுன்லோடு கொடுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், டவுன்லோடில் போய்ட்டு இதுதான் ஆப்பார் ஐடி. இவ்வளோ சிம்பிள், ஃபியூ மினிட்ஸ் கூட இல்லை, அழகாக வந்து நம்மளது வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. சரியா, இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, இந்த ப்ராசஸ் தான். இதை நீங்கள் கூட பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வருத்தப்படமோ பதட்டப்படமோ தேவையில்லை. 9176552121 இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்ஜிஆர் அகாடமியில் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பதட்டப்பட தேவையில்லை. ரைட்டா? தேங்க்யூ.